வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சுகி கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குல்ஃபி தான். இந்த சம்மருக்கு செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 லிட்டர் பால் வாங்கிக்கோங்க. நான் பேக்கெட் பால் தான் வாங்கியிருக்கேன். இது குல்ஃபிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், திக்காகவும் கிடைக்கும். ஸோ பேக்கெட் பாலில் 1 லிட்டர் நல்லா காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா முந்திரி, பாதாம் ஊற வச்சு தூள் எடுத்தது, அப்புறமா பிஸ்தா, அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர், அப்புறம் பால் பவுடர். உங்களுக்கு பால் பவுடரும் கஸ்டர்டும் தேவை இருந்ததுன்னா போட்டுக்கலாம். இது கஸ்டர்ட் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் திக்காகவும் கிடைக்கும். இது என்ன பண்ணணுன்னா, லைட்டாக வாமான ஒரு மில்கில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் எடுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாலில் அந்த கஸ்டர்ட் பவுடர் நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா சுண்டி வரும். இந்த டைமில் பால் பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எனக்கு பால் பவுடர் போட்டால் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் பால் பவுடர் நான் 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேணாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணோன்னா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா சுகர் பவுடர், இந்த சுகர் பவுடர் நம்ம சுகரை பவுட்ரு பண்ணுறப்ப ஏலக்காவும் சேர்த்தே பவுட்ரு பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடரை கொஞ்சம் சலிச்சுக்கோங்க. சலிச்சுட்டு கொஞ்சம் பொடியாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த இதை நம்ம அடுப்பில் இருக்கும்போதே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கிறத நம்ம அடுப்புலேருந்து அந்த பாத்திரத்தை இறக்கணுன்னா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மோல்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மோல்டு ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. ஸோ அது எக்ஸ்ட்ரா நிறையாவே ஆகிடுச்சு. அது ஒரு குட்டி குட்டியாக ஒரு 4 டம்ளரில் ஊற்றி வச்சுருந்தோம். இது எல்லாத்தையுமே நல்லா ஊற்றிட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. இப்போ டம்ளரில் வச்சது நல்லா செட் ஆகிடுச்சுங்க. ஆனால் அந்த மோல்டில் ஊற்றி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது எதுவுமே செட் ஆகலை. ஒன்று மட்டும் செட் ஆகிருந்துச்சு, அதுவுமே எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்தது. அகைன் உள்ளே வச்சு மூடி வச்சிட்டேன், கொஞ்சம் செட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டம்ளரில் இருந்தது செம்மையாக செட் ஆகிருந்தது. அதை தான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். இது ஒரு 8 hours கண்டினியூஸாக அதாவது ஃப்ரீசரில் இருக்கணும். நான் ஒரு 4 hours எடுத்துட்டேன். அதனால் டம்ளரில் இருந்ததானே நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.